ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்குல ஃபெயிலியரே இல்லாமல் புசு புசுன்னு குலோப் ஜாமுன் எப்படி பண்ணுறங்கிறத பார்க்கலாம். அதுக்கு 450 கிராம் சக்கரவள்ளி கிழங்க வேக வச்சு எடுத்துருக்கேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, ஒரு பேக்கெட் 10 ரூபீஸ் பேக்கெட் மில்க் பவுடர், தென் ஒரு சிட்டிகை பேக்கிங் சோடா. இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டா தான் அதில் நார் இருந்தாலும் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதம் வந்ததுக்கப்புறம் இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் நான் நெய் ஆட் பண்ணிவிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இதை ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுக்கலாம். பேரலாக சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 1.5 கப் சர்க்கரையும் 1.5 கப் தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட ஒரு 3 ஏலக்காயும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு கம்பி பதம் தேவையில்லை. பிசு பிசுன்னு சர்க்கரை நல்லா கரைஞ்சி பிசு பிசுன்னு வந்தால் ஓகே. தென் இந்த உருண்டைகளை எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை பொரித்து எடுத்துக்குங்க. இது அப்பப்போ இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் கலர் ஈவனாக நல்லா வெந்து வரும். தென் இது எடுத்தோனையும் சுகர் சிரப்பில் ஆட் பண்ணாமல் நெக்ஸ்ட்டு பேட்ச் ரெடி ஆகும்போது அதையே சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் உருண்டைகள் உடையாமல் விரிசல் வராமல் இருக்கும். தென் எல்லா உருண்டைகளையும் நான் சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கிறேன். இது நம்ம கடையில் வாங்குகிற மாவில் பண்ணுறதை விடவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தென் எந்த ஒரு கிராக்கும் வராமல் அழகாகவும் இருக்கும். சிரப் உள்ள வரைக்கும் இறங்கி நல்லா ஜூஸியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.